ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஐசிசியிலேருந்து அமேசான் பே கிரெடிட் கார்டை எப்படி வாங்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த கிரெடிட் கார்டு. உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது, இந்த கிரெடிட் கார்டை அப்ளை பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் பேயில் நிறைய விதமான கேஷ்பேக் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுவும் முக்கியமாக இந்த அமேசான் ஐசிசி பேங்க்கோட கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும்தான். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4000, 5000, 8000 அப்படின்ற டிஸ்கவுண்ட் எல்லாமே கொடுப்பாங்க. இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். இப்போ இந்த ஐசிசி கிரெடிட் கார்டை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இது எல்லாருக்குமே உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஜாயினிங் ஃபீஸு. ரெண்டாவது லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கார்டு தான், சரிங்களா? என்னென்ன கேஷ்பேக் ஆஃபர்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த அப்ளை லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கு உங்களுக்கு அமேசான் பே, அதாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அமேசான் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடைக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ரிப்பப்ளிக் டே வரப்போகுது. இதுக்காண்டி சேல்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான சேல்ஸ் கொடுப்பாங்க. இந்த சேல்ஸில் நான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமானது பார்த்திங்க அப்படின்னா கேஷ்பேக்கெல்லாம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இப்போவே இதை ஜாயின் பண்ணி இப்போவே இந்த கிரெடிட் கார்டை அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளை லிங்க் இருக்குது. இந்த இடத்துல உங்களோட நம்பரை போட்டு அப்ளை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இங்கே நிறையா விதமான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. என்னென்னதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கேஷ்பேக் ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. அமேசான் ஷாப்பிங்க்கு எலக்ட்ரிக்கல் பில்லு, அடுத்து ப்ரீபெய்ட் ரீசார்ஜ், போஸ்ட்பெய்ட் ரீசார்ஜ், டிடிஹெச், ப்ராட்பேண்ட் பில்லு, அதாவது பார்த்திங்கன்னா ஃபைபரு, மெடிக்கலு, கேஸ் பில்லு, இந்த மாதிரி எல்லா விதமான இதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன், அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ச்சேஸு ட்ரான்சாக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே கேஷ்பேக் ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதையுமே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ கீழே கொடுத்தவொடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஸ்டெப்ஸ் தான். இங்கே பார்த்திங்கன்னா என்டர் யுவர் டீட்டெயில்ஸ், கம்ப்ளீட் கேஒய்சி, கெட் கார்டு அண்ட் என்ஜாய் ரிவார்ட்ஸ். இது 3 ஸ்டெப்ஸ் தான், சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் உடனே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், சரிங்களா? அப்ளை நவுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டில் இருக்கிற அப்படியே உங்களோட நேமை இந்த நேமை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மிடில் நேம், அதாவது பார்த்திங்க அப்படின்னா மிடில் நேம் கூட தேவை கிடையாது. இந்த இடத்துல உங்களோட லாஸ்ட் நேம், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மூர்த்தி அப்படி இருக்குன்னா இந்த இடத்துல மூர்த்தி கணேசன் அப்படி இருக்குன்னா உங்களோட பேன் கார்டில் நீங்கள் மூர்த்தி அப்படின்ற என்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேமில் மூர்த்தி அப்படி கணேசன் என்டர் பண்ணணும், சரிங்களா? என்டர் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல கொடுத்துருங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும். உங்களோட ஆதார் கார்டில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குங்களோ அந்த அதில் ஒரு ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் இந்த இடத்துல கொடுத்துல இந்த இடத்துல கண்டினியூ ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்ற கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ப்ரொசீட் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் ப்ரொசீட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் அமேசான் பே ஐசிசி கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் தான். உங்களோட ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் மேல் ஆர் ஃபீமேலாக என்டர் பண்ணிக்கோங்க. மேரிட் ஆர் அன்மேரிடான்னு என்டர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது உங்களோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி வரும். இதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களோட பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கணும். அடுத்து மேல் ஆர் ஃபீமேல் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து மேரிடா நீங்கள் அன்மேரிடா என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் கம்பல்சரி கொடுத்தாகணும். ரெண்டாவது உங்களோட மதர் நேம் கொடுத்தாகணும். அடுத்து உங்களோட ஃபாதர் நேம் கொடுத்தாகணும், சரிங்களா? இதெல்லாம் சப்போஸ் கேட்டாங்கன்னா கொடுங்க, இல்லைனா விட்டுறலாம், சரிங்களா? இந்த டிக் பாக்ஸ் சின்ன சின்ன ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கிற நேமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கம்பல்சரி இதை ஃபில் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இதில் வரும். உங்களோட மதர் நேம், ஃபாதர் நேம், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட CKUSR நம்பர்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? அது பண்ணுறதுனா பண்ணலாம், விட்டுருங்க, சரிங்களா? அடுத்து ஃபேமிலி ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இந்த இடத்துல உங்களோட ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்களோட டீட்டெயில்ஸை அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ரெண்டாவது பேங்க் யூஸ் ஒன்லி ஆப்ஷனல், சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணணுன்னு தேவையில்ல. இந்த இடத்துல ரெஃபர் கோடு இருக்கும். இந்த இடத்துல கீழே கோடு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கோடை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த இடத்துல டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த டிக் பாக்ஸுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் ஆஸ் பர் யுவர் ஆதார். இது என்ன கேட்குறாங்க பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு அட்ரஸும் நீங்கள் இருக்கிற அட்ரஸும் ஒன்றா இருக்கீங்களா இப்போது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு கொடுத்துங்க, சரிங்களா?
இதில் உங்களோட அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு திஸ் இஸ் அபோவ் அட்ரஸ் சேம் ஆஸ் யுவர் கரண்ட் அட்ரஸ் ஆமான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துக்குங்க. நீங்கள் இந்த அட்ரஸில் தான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மட்டும் இந்த இடத்துல டிக் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுத்துட்டு விட்டுருங்க சரிங்களா. அப்புறம் ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்குறாங்க. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குறாங்க. சேலரியா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டான்னு கேட்குறாங்க. இதுக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப் ஆக்குபேஷன் நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க, என்ன குவாலிஃபிகேஷன், உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி இது கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல அடுத்த பேஜுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லாமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நோன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்ரஸை வந்து மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்று உங்களுக்கு கேட்கும். இதில் லாயர், ஆர்கிடெக்ட், கன்சல்டிங், இன்ஜினியர் இருக்கும். நீங்கள் எதுவோ அதை கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு மூவ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது எல்லாத்தையும் நீங்கள் பேஜ் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த 2 டிக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் சரிங்களா. இந்த கண்டினியூ பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு வேணுமா இல்லை ரெசிடென்ஸ் உங்களோட ஆதாரில் இருக்கிற அட்ரஸ்க்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன அட்ரஸ்க்கு வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அமேசான் பேயிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ கேவிசி பண்ணுறக்காண்டி ஒரு ஏஜென்ட் வருவாங்க. இந்த ஏஜென்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களே வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் என்னென்ன எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நோ ஃபிசிக்கல் கேவிசி ரெக்கார்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லெக் 5 மினிட்ஸ்லேயே முடிச்சிருவாங்க. கம்ப்ளீட் யுவர் கான்வர்சேஷன் ஒரு 5 நிமிஷம் தான் கேட்பாங்க. எதுக்காண்டி இந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை நீங்கள் சொன்னால் மட்டும் போதும். இதுக்கு முக்கியமாக எடுத்துக்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டை வந்து நீங்கள் முக்கியமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பேன் கார்டை தான் வெரிஃபை பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளீஸ் கீப் யுவர் பேன் கார்டு ஹேண்ட்லி அப்படின்னு கேட்குறாங்களா, இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா. கொடுத்துட்டு இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்துங்க. கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட கேவிசி அது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை பேன் கார்டு அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா எஸ் இனிஷியல் வீடியோ கால்னு கொடுத்துட்டிங்க. உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் வருவாங்க. அந்த ஏஜென்ட் வந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க மட்டும் போதும். இந்த கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி உடனே வாங்கிக்கலாம் சரிங்களா. இது எல்லாமே ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரிசீவ்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ராசஸில் இருக்குது. ப்ளீஸ் கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட்டில் இருக்குது. கார்டு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிக் பாக்ஸ் வரும். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் இந்த மாதிரி அமேசான் பேலேருந்து ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் வரும். அந்த டீட்டெயில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கார்டை ரிசீவ் பண்ணிவிட்டு வேணுங்கிறப்போ உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் டீட்டெயில் நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை, லவ் யூ.